திமுக வெர்சஸ் தாவேகா களமா கட்டமைப்பா? அதாவது திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது தமிழ்நாட்டில் அரசியல்கள்லாம் அப்படிதான் இருக்கா, இல்லை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டமைக்கிறாங்களா அல்லது மற்றவர்கள் சேர்ந்து கட்டமைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு முதல் செக்மெண்ட் ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். திமுகவுக்கு போட்டியே தாவேகா தான் என்ற கட்டமைப்பை ஒரு முழக்கமாகவே விஜய் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். மாமல்லபுரத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழுவிலும் அதையே முன்மொழிந்த விஜய் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணிக்காக காத்திருந்த பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் நோ சொல்லி இருக்கிறார். இதுவரை எந்த தேர்தலிலும் தனது செல்வாக்கை நிரூபிக்காமல் தாவேகாவின் இந்த அரசியல் எந்த ரகம் என்ற கேள்விகள் எழும்போதே இதுவரை விஜயுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. அதே சமயம் விஜயை ஒரு மாஸ் தலைவராக தொடர்ந்து அமமுகவின் பொதுச் செயலாளர் தினகரன் சித்தரித்து வருகிறார். இன்று ஒருபடி மேலே போன தினகரன் தமிழகத்தில் திமுகவுக்கு போட்டியே விஜய்தான், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் என்று பேசியிருக்கிறார். ஏற்கனவே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று விஜய் பேசிய போது அது விஜயின் கருத்து, மக்கள் கருத்து வேறாக உள்ளது என்று விஜயின் பேச்சை விமர்சனம் செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு தாவேகா தான் போட்டியா, களம் அப்படித்தான் உள்ளதா அல்லது அவ்வாறு கட்டமைக்கப்படுகிறதா விவாதிக்கிறது RDX. ரெண்டாயிரத்தி 26 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் இருக்கும். 100% வெற்றி நமக்கு. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா?